மாயா சக்தி அப்படின்னு சொல்ற பிரம்ம சக்தி தான் மிகப்பெரிய சக்தி. அது எல்லார் உடல்லையுமே இருக்குங்க. இதுதான் காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னும் மனித ஆன்மாவுக்கே உரிய வீல் பவர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சக்தியை தன்னோட ஞான சக்தியால கண்டறிஞ்சு அதை முறைப்படுத்தி தன்னோட ஆன்மாவை இந்த ஊன் காயத்திலிருந்து வலி இல்லாம உதிர்த்துட்டு பிரம்மம் அப்படின்ற மாய நிலையை அடைகிறது தான் பொதுவா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவருக்கு வாழ்ற காலத்துல யோகம் கிடைச்சா சிற்றின்பம் அப்படின்னும், அதே அவனுக்கு வலி இல்லாத மரணம் அல்லது மரணம் இல்லாத ஒளியுற்று, அதாவது காஸ்மிக் எனர்ஜியோட கலந்து போகுது அப்படின்னு பொருள் பெற மரணமில்லா பெருவாழ்வு கிடைச்சிச்சுன்னா அது பேரின்ப நிலை அப்படின்றாங்க. அவங்களதான் நம்ம யோகிகள் அப்படின்னு சொல்றோம். இப்படி பஞ்சபூதங்களையுமே தானே அடக்கி மனிதர்களை விட உயர்ந்த சக்திகளை கொண்டவங்களா இருக்கிறவங்க தான் இந்த யோகிகள், சித்தர்கள், மோகிகள், கந்தர்வர்கள், யட்சிகள் அப்படின்னு சொல்லப்படுற பல பெயர்கள்ல அழைக்கப்படுறவங்க. காஸ்மிக் அப்படின்ற பிரபஞ்ச ஒளியோட ஒரு